நம்ம எல்லாருக்குமே பழைய நினைவுகளை திரும்பி பார்க்குறதுனா ரொம்ப பிடிக்கும்ல. நம்ம கூட ட்ராவல் பண்ண ஸ்பெஷல் பர்சனோட மெமரிஸ் வந்து இப்போ அந்த ஸ்பெஷல் பர்சனே நம்ம கூட ட்ராவல் பண்ணாலும் அவனோட மெமரிஸ் நம்ம கூட அழகாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். அது மாதிரி பாலா அவர் லவ்வர் கண்மணி கூட போன பைக் ரைடை பற்றி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். வாங்க பாலா சைட்லேருந்து கதையை ஸ்டார்ட் பண்ணுவோம். பொதுவாக எல்லா பசங்களுக்கும் அவங்களோட லவ்வர் கூட லாங் ட்ரைவ் போகணுன்னு ஆசை இருக்கும். லவ்வர் கூட லாங் ட்ரைவ் அந்த சந்தோஷத்தை பற்றி சொல்லவா வேணும். நானும் அப்படி ஒரு பைக் ரைடு போனேன் என் லவ்வர் கூட. சொல்கிறேன் கேளுங்க. ஆஸ் யூஷுவல் ஒரு நாள் பேசுகிற மாதிரியே ஒரு நைட்டு 1 hour பேசிகிட்டு இருந்தோம். திடீர்னு சண்டே ஃப்ரீயாடான்னு கேட்டால் இது என்ன புதுசாக ஃப்ரீயான்னு கேட்குறேன்னு சொன்னேன். எனக்கு பைக் ரைடு போகணுன்னு ஆசையாக இருக்குடா. அப்படி கண்மணி சொன்னதுமே எனக்கு கண்மணி ஃபஸ்ட்டு ப்ரொப்போஸ் பண்ணும்போது எந்த அளவுக்கு ஹாப்பியாக இருந்துச்சோ திருப்பி அந்த ஹாப்பினஸ் எனக்குள்ளே வந்துச்சு. என்கிட்ட பைக் ஹோண்டா ஆர்டன் 160 அதான் இருந்துச்சு. அதில் எப்படிடா லாங் ட்ரைவ்னு யோசித்தேன். அதே சமயம் எனக்கு இந்த சான்ஸை மிஸ் பண்ணவும் வாய்ப்பில்லை. எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும். சரி செஞ்சுடுவோன்னு கிளம்ப முடிவு பண்ணிட்டேன். சண்டே மார்னிங் 6:30 PM நான் ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு கண்மணி சொன்னான். கண்மணி எங்கே போகிறேன்னு ஒரு வார்த்தை கூட கேட்கவே இல்லை. ஐ லவ் அவர் ட்ரஸ்ட். சண்டே பைக் சர்வீஸ் பண்ணிவிட்டு பெட்ரோல் டேங்க் ஃபுல் பண்ணிவிட்டு எங்கள் 2 பேருக்கும் சேஃப்டி கிரி ஹெல்மெட்லாம் ரெடி பண்ணிவிட்டு சண்டே மார்னிங் 5:30 மணிக்கெல்லாம் அலாரம் வச்சு ஏந்திட்டான். உங்களுக்கே தெரியும் இது மாதிரி சுச்சுவேஷனில் யாருக்குமே தூக்கம் வராதுன்னு. ஷார்ப்பாக 6:15 AM கண்மணி வீட்டுக்கு போயிட்டேன். கண்மணியும் பிளான் பண்ண மாதிரி 6:30 வீட்டை விட்டு வெளியே வந்துட்டான். ஒரு சைடு சன்ரைஸு, இன்னொரு சைடு இவன் டிஷர்ட்டு ஜீன்ஸில் கொஞ்சம் மேக்கப்போட அப்படியே தேவதை மாதிரி வந்தா. என்றைக்கும் போல் அன்றைக்கும் என் கண்மணி எனக்கு புதுசாகவே தெரிஞ்சான். என் கண்ணுக்கு என்னைய பார்த்து கண்ணிலேயே ரெடியானு கேட்டா. நானும் எப்போவோ ரெடி கண்மணின்னு சொல்லிட்டு அவளை பார்த்து சிரிச்சுட்டே கண்ணடித்தேன். சேஃப்டி கியரு ஹெல்மெட்லாம் நானும் போட்டுவிட்டு என் கண்மணிக்கே போட்டு விட்டேன். அப்படியே நேற்று ராத்திரி தேடி தேடி எடுத்து வச்ச பைக் ரைடு பிளேலிஸ்ட் எல்லாம் போட்டு ஒன்று ஒன்றா கேட்டோம். என்ன பண்ணுறது, இம்ப்ரெஸ் பண்ணால் அவ்வளோ ஹோம்ஒர்க் பண்ணுறதா இருக்குது. ஏர்பாட்ஸில் ஒரு சைடு எனக்கும் இன்னொரு சைடு கண்மணிக்கும் போட்டு பைக் ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ என் தோல்மலை கையை போட்டால் பாருங்கள், அதெல்லாம் வேறு லெவல் ஃபீல் சொல்லவா வேணும். அப்போ வேறு பாட்டு வேறு சுற்றுதே பூமின்னு ஸ்ட்ராங்காக ஸ்டார்ட் ஆச்சு. ஈசிஆர் ரோட்லேருந்து கொஞ்சம் சிட்டி அவுட்டர் வந்துட்டோம். நோ டிராஃபிக், நோ ஆன் சவுண்ட், ஒன்லி எங்களோட மியூசிக்ஸ் மட்டும்தான். பைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடு ரைஸ் ஆகிறதும் என் ஹார்ட் பீட் ரைஸ் ஆகிறதும் ஒரே மாதிரி இருந்துச்சு. ஷார்ப்பாக ஒரு 2 hour நான் ஸ்டாப் பைக் ரைடு போனோம். அது வர எங்கே போகிறோன்னு ஒரு வார்த்தை கூட கேட்கவே இல்லை. பாண்டிச்சேரி வெல்கம் யூன்னு போர்டை பார்த்தோம். சைட் மேனில் என்னை பார்த்துட்டு பாண்டிச்சேரி போகிறோமான்னு சொல்லிட்டு சிரிச்சா. நானும் அப்படியே சிரிச்சுட்டு சமாளிச்சிட்டேன். போயிட்டே இருக்கும்போது திடீர்னு நேற்று ஹோம்ஒர்க் பண்ண ரூட்டு மறந்துச்சு. கண்மணி முன்னாடி ரூட் மேப் போடக்கூடாதுன்னு லைட்டாக பசிக்குது இல்லைன்னு கேட்டேன். இல்லையேன்னு நக்கலாக சொன்னான். பட் எனக்கு என் பைக்குக்கும் ரெஸ்ட்டு வேணும்னு சொல்லிவிட்டு அப்புறம் ஒரு ரெசார்ட்டில் பைக்கு நிறுத்திட்டு வா சாப்பிட போகிறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டேன். நீ எதுனாலும் ஆர்டர் பண்ணு, நான் சாப்பிட்றேன்னு சொல்லிவிட்டு நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டேன். டக்குன்னு மொபைல் எடுத்து மேப் போட்டேன். டெஸ்டினேஷன் இன்னும் 20 கிலோமீட்டர்னு போட்டு வச்சு அப்படியே மைண்டில் மேப்பை ஏற்றிட்டு கேஷுவலாக வெளியே வந்து மொபைல் நோண்டிட்டு இருக்க மாதிரி வெளியே வந்தேன். என்னடான்னு கேட்டால் ஜஸ்ட்டு சும்மா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் தான் போட்டேன். ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணடித்தேன். கரெக்டாக எனக்கு பிடிச்ச மாதிரியே போய் வடை மட்டும் ஆர்டர் பண்ணி வச்சுருந்தா. லவ்வரில் ஷார்ப்பாக தான் இருப்பாள். ஒரு 30 மினிட்ஸில் சாப்பிட்டு 9 மணிக்கு பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அடுத்த 30 மினிட்ஸில் வேகமாக வண்டியை சாத்தி டெஸ்டினேஷன் வந்துட்டோம். எந்த ஏரியாடா இது ஃபாஸ்ட்டு மாதிரி இருக்குன்னு கேட்டால் நானும் கிட்டத்தட்ட இது ஃபாஸ்ட்டு தானேன்னு சொன்னேன். எங்கள் முன்னாடியே ஒரு 200 பைக் அங்கே பார்க் பண்ணியிருந்துச்சு. அப்புறம் டோக்கன் போட்டு நானும் பைக் பார்க் பண்ணிட்டு டெஸ்டினேஷனுக்கு 1 கிலோமீட்டர் வாக் போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். லைட்டாக ட்ரெக்கிங் போக போகிறேன்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு. உள்ளே நடக்க ஆரம்பிச்சது. டக்குன்னு கண்மணியும் கர்ச்சிவை எடுத்து அவள் கண்ணில் கட்டிட்டேன். என்னடான்னு கேட்டால் நான் கூட்டிகிட்டு போகிறேன், ஜஸ்ட்டு கையை மட்டும் பிடிச்சிக்கோன்னு சொன்னேன். சிரிச்சுட்டே ஓகேன்னு சொல்லி என் கையை பிடிச்சி நடக்க ஆரம்பித்தா. அது இன்னும் வேறு லெவல் ஃபீலாக இருந்துச்சு. ஒரு 15 மினிட்ஸ் பொறுமையாக நடந்து போனோம். வெளியில் எல்லோரும் எங்களை பார்த்து ஒரு மாதிரி சிரிச்சிட்டு இருந்தாங்க. எக்ஸ்பெஷலி இந்த கப்பலாக வந்த எல்லாருமே எங்களை பார்த்து சிரிச்சிட்டு இருந்தாங்க. டெஸ்டினேஷன் அரைவிட்டின்னு சொன்னேன். சரிடா அப்புறம் இதுக்கு கட்சி ரிமூவ் பண்ணலான்னு சொன்னான். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் அவசரம். அங்கேயே நிறைய பேர் இருந்தாங்க. டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் ஆச்சு. எல்லாருக்கிட்டேயும் கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணி என் கண்மணிக்கு சர்ப்ரைஸ் பண்ண சென்னையிலேருந்து வந்திருக்கேன்னு சொல்லி எல்லோரும் நல்ல பேர் ஸ்கூல் அவங்களும் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணாங்க. அப்புறம் அவளை கரெக்டாக பர்ஃபெக்ட் வியூக்கு தெரிகிற மாதிரி நிற்க வச்சு டெஸ்டினேஷனில் இருந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சர் ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து மொபைலை கொடுத்து
மொமெண்ட்டை ரெக்கார்ட் பண்ண சொன்னேன். நானும் பொறுமையாக கர்ச்சீஃபை ரிமூவ் பண்ணேன். எல்லோரும் சுற்றி நின்றுட்டு கிளாப் தட்டுறாங்க. இதை பார்த்ததும் அவளும் ரொம்ப சந்தோஷப்படுறா. எவ்வளோ பேர்ட்டு எவ்வளோ ரெக்வஸ்ட் பண்ணனு எனக்கு மட்டும் தானே தெரியும். கண்மணி இதை எதிர்பார்க்கவே இல்லை. அவன் முன்னாடி வட்ட வடியில் மார்பல் இருந்தது. ஆச்சரியமாக பார்த்து இது என்ன இடம், இது எந்த ஊர்னு கேட்டால் திஸ் இஸ் ஆரோவழி கண்மணின்னு சொன்னேன். கண்மணி கண்ணில் செம ஃபீல். இந்த அழகான மூமெண்ட்டை நானும் கேமராவில் கேட்ச் பண்ணிட்டோம். அப்புறம் அப்படியே சுற்றிட்டு ஆரோவழியோட ஹிஸ்ட்ரியை அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு எக்ஸிபிஷன்லாம் போயிட்டு வந்தோம். ரிட்டர்ன் நடந்து போகும்போது என்னை பார்த்து ஒன்று கேட்டான். நான் ஒன்று சொல்கிறேன், இப்போவே செய்கிறியான்னு கேட்டால் நானும் யோசிக்காமல் செய்கிறேன்னு சொல்லிட்டேன். கண்மணி கேட்டால் பாருங்கள், ஷாக் ஆகிட்டேன். இட்ஸ் ஆக்சுவலி மிக்சடு ஃபீலிங்னு சொல்லலாம். சந்தோஷம் ஒரு பக்கம், கஷ்டம் வாடி ஒரு பக்கம். பைக் பார்க்கிங் வரைக்கும் என்னை தூக்கிட்டு போடா, என்னால் நடக்கணும்னு சொல்லிட்டா. என் கண்மணி வேறு 62 கிலோ, நான் 65 கிலோ. 1 கிலோமீட்டர் தூரம். முடியாதுன்னு சொல்ல முடியல, முடியும்னு சொல்ல முடியல. எவ்வளோ டூரிஸ்ட் இருந்தாங்க எப்படின்னு யோசித்தேன். பட் டைம் நிறைய இல்லை. ஆம்பதம் ஆனந்த் வேறு இருக்கே. டக்குன்னு தூக்கிட்டேன். ஆர்வத்தில் கையில் மிதக்கும் கனவா நீன்னு மைண்டில் வேற பாட்டு ஓடிட்டே இருக்கு. எப்படியோ ஒரு 5 நிமிஷம் நடந்தேன். கண்ணெஞ்ச கேரி போதுன்னு சொல்கிறாளா பாருன்னு நினச்சினே வந்தேன். நான் மனசில் நினச்சது கேட்டுருச்சு போல். டக்குன்னு கண்ணத்தில் ஒன்று கொடுத்தா பாருங்க, அன்எக்ஸ்பெக்டட். செம்ம ஃபீலிங்காக இருந்துச்சு. பூஸ்ட்டு குளுக்கோஸை விட இது ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருந்துச்சு. அப்படியே பைக் பார்க்கிங் வரைக்கும் தூக்கிட்டு போயிடலான்னு தோணுச்சு. அங்கே இருந்து எல்லோரும் எங்களை தான் பார்த்துட்டே இருந்தாங்க. கண்மணியும் போதுண்டான்னு சொன்னேன். பரவாயில்லடி நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு பைக் வரைக்கும் தூக்கிட்டு வந்தேன். ஒரு கெத்தை மெயின்டைன் பண்ணிட்டோம். ஒரு ஃபீலு. பார்க்கிங் வந்துட்டோம், பைக் எடுத்துட்டோம், லஞ்சுக்கும் ரெசார்ட்டுக்கு போனோம். ஹவு டு யூ ஃபீல் மை டியர் கண்மணின்னு கேட்டேன். தேங்க்ஸ் ஃபார் மேக்கிங் திஸ் ஒண்டர்ஃபுல் மெமரி டான் அப்படின்னு சொன்னான். அதை கேட்கும்போதே கொஞ்சம் பெருமையாகவும் அதே சமயம் சந்தோஷமாகவும் இருந்துச்சு. சரி, ஆஸ் யூஷுவல் எனக்கு பிடிச்ச மாதிரி ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். சரி, சென்னை கிளம்புன்னு ரெடி ஆகி கண்மணி வா போகலான்னு கூப்பிட்டா என்கிட்ட இருந்து பைக்கை வாங்கிட்டா. என்னடின்னு கேட்டால் உனக்கு மட்டும்தான் சர்ப்ரைஸ் பண்ண தெரியுமா, இப்போ நான் காட்டுற மாதிரி சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு வா பைக்கில் போகலான்னு சொல்லிட்டு என்னை பைக்கில் உட்கார சொல்லிட்டா. இதில் பிரச்சனை என்னென்னா கண்மணிக்கு ரைடும் தெரியும். சரி, எனக்கு ஏதோ புதுசாக எங்கேயோ கூட்டு போப்பான்னு மட்டும் எனக்கு புரிஞ்சிச்சு. பட் எங்கன்னு ஐடியா இல்லை. எங்கே போகிறேன்னு நமக்கு என்ன, கண்மணி தானே வண்டி ஓட்ட போகிறான்னு நான் ஜாலியாக நினச்சின்னு 2 ஏர்பாட்ஸையும் என்கிட்ட கொடுத்துட்டு என்னன்னு கேட்டேன். இப்போ இது உனக்கு தான் தேவைப்படும் வச்சுக்கன்னு சொல்லிட்டா. ஷார்ப்பாக 3 மணிக்கு பைக்கை ஸ்டார்ட் பண்ணோம். ஆரவழி டு பாண்டிச்சேரி வந்தோம். எங்கே போகிறேன்னு ஒரு வார்த்தை கூட எனக்கு கேட்கல. அதே மாதிரி நானும் எங்கே போகிறேன்னு கேட்க போகிறதில்ல. அப்படியே மெயின்டைன் பண்ண போகிறேன். என்ன நமக்கு சர்ப்ரைஸ் ஆனால் சந்தோஷம்தான். கடலூர் வந்தோம். ஆனால் எங்கே ஆச்சுன்னு போகிறான்னு ஒரு மைண்டில் ஒரு ஐடியாவே இல்லை. அது ஒரு ஸ்டேட் ஹைவே. சம்டைம்ஸ் அது வேறு சின்ன ரோடுன்றதுனால 2 சைடுமே வண்டி வர சான்ஸ் இருக்குது. ரோடு வேறு சின்ன ரோடு. நான் எப்பயுமே இந்த மாதிரி ரோட்டில் 60 to 70 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போவேன். ஏன்னா நம்ம பாதுகாப்பு தான் நமக்கு முக்கியம். ஆனால் கண்மணி இருக்காளே 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறான். எனக்கா பயமாக இருக்குது. ஒரு சைடு இவ்வளோ வேகம் போகிறான்னு ஒரு பயமாக இருக்குது. இன்னொரு சைடு என்னென்னா வண்டி எதுனா ஆகிடுமோ, பிச்சுன்னு போயிடுமோன்னு ஒரு பயமாக இருக்குது. இப்போ தான் புரியுது ஏர்பாட்ஸ் எதுக்கு எனக்கு தேவைப்படுன்னு சொன்னேன்னு சொல்லிட்டு. எல்லாத்தையும் மறந்துட்டு நானும் அவளை கட்டி பிசுக்கே போனேன். வண்டி வேகமாக போக போக எனக்குள்ள இருக்கிற பயமும் அழுத்தமும் அதிகமாகினே இருக்குது. 80 கிலோமீட்டர் நான் ஸ்டாப்பாக பின்னாடியே கட்டி பிடிச்சிட்டே வந்தேன். ஒரு ஹவர் எப்படி போச்சுன்னே தெரியல. ஒரு டெஸ்டினேஷனுக்கு வந்தோம். ஆனால் அந்த இடத்த பற்றி எனக்கு ஒரு சின்ன ஐடியா கூட இல்லை. ஒரு 5 மினிட்ஸ் வரேன், இங்கேயே சமத்தா பொண்ணுங்களை சைட் அடிக்காமல் உட்காந்துட்டுன்னு என் கண்மணி சொல்லிட்டு போனான். 5 நிமிஷம் கழிச்சு என் கண்ணில் கர்ச்சீஃபை கட்டிட்டு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போனான். நானும் சைலண்ட்டாக போனேன். அப்புறமா ஒரு கட்டத்துக்கு மேலே என் மொபைல் ஃபோனு, வேலெட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டா. நானும் சைலண்ட்டாக நின்று கர்ச்சீஃபை ரிமூவ் பண்ண சொன்னேன். நானும் ரிமூவ் பண்ணேன். சீரியஸாக அப்படியே ஷாக் ஆகிட்டேன். கண்ணு முன்னாடி ஒரு பெரிய ரிவரு, ஆழமாக வேறு இருக்கும் போல். பைக்கில் சாவடிச்சது பத்தாதுன்னு ஆற்றுல தள்ளி விட்டு சாவடிக்க போகிறேன்னு கேட்டேன். ஏய், எனக்கு ஸ்விம்மிங் தெரியும்டா அப்படின்னு சொன்னான் கண்மணி. ஒரு கணம் கூட யோசிக்காமல் உனக்கு தான் ஸ்விம்மிங் தெரியும்ல, என்னை காப்பாற்றுன்னு சொல்லிவிட்டு டக்குன்னு குதிச்சிட்டேன். ஒரு செகண்டில் என்னால் பேச்சு மூச்சே இல்லை. ஏன்னா எவ்வளோ ஆழம் வேறு தெரியல. நானும் சற்று சிந்திக்காமல் கண்மணி என்று கத்தினே ஆற்றுல குதிச்சிட்டேன். தண்ணி வேறு அதை அடிச்சுட்டு போகிற பாதையிலே என்னை அடிச்சுட்டு போகிறத என்னால் ஃபீல் பண்ண முடியுது. ஒரு பிளேஸில் நானும் கரை ஊதுங்கினேன். முழுசாக அந்த இடம் சேராக இருந்துச்சு. ஒரு வழியாக அவளையும் நெருங்கிட்டேன். என்னை பார்த்து இங்கெல்லாம் ஆழமேன்னு சொல்லிட்டு நக்கலாக சிரிச்சா பாருங்க.
அப்போ தான் எனக்கு ஒன்று ஞாபகம் வந்துச்சு, எனக்கு நீச்சல் சொல்லி கொடுத்ததே கண்மணி தான்னு. இருந்தாலும் நான் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டேன். விளையாடுற விஷயம் இது. ஒரு வேளை சேத்துல சிக்கி நான் செத்து போயிருந்தா என்ன செஞ்சுருப்பேன்னு கேட்டேன். சுற்றி எத்தனை பேர் இருந்தாங்கன்னு கூட பார்க்காம விட்டா பாருங்க ஒரு அறை, அந்த சத்தம் ஆற்றுக்கு அந்த கரை வரைக்கும் கேட்டிருக்கோம். அடிச்சுட்டு நீ என் உயிராச்சு, நான் உயிரோடு இருக்கும்போது அவ்வளோ ஈஸியாக உன்னை தனியாக சாவ விட்டோனா என்று கேட்டா. கண் கலங்கிட்டேன். என்ன அறை, என்ன ஒரு கண்ணில் ஆனந்த கண்ணீரும் இன்னொரு கண்ணில் அடி வாங்கின வலி கண்ணீரும் வந்துருந்துச்சு. பிறகு ஒரு வழியாக என்னை கரைக்கு சமாதானப்படுத்தி கொண்டே கரைக்கு கூப்பிட்டு போயிட்டா. ஒருவேளை இதுதான் சர்ப்ரைஸாக இருக்குமோன்னு நினச்சேன். பட் ஷி ஹேஸ் அனதர் ஐடியா டூ. என்னை வேறு ஒரு பிளேஸுக்கு கூப்பிட்டு போனான். அது ஒரு படகு சவாரி ஸ்பாட்டு மாதிரி பார்க்கும்போதே தெரிஞ்சுது. அங்கே நிறைய கப்புள்ஸ் இருந்தாங்க, எங்களையும் சேர்த்து தான். ஒரு படகுக்கு 8 பேர் வீதம் 4 ஜோடி உட்காரணும் போல். அனைத்து படகுலையுமே இதே மாதிரி தான் உட்காந்துட்டு இருந்தாங்க. இப்போ என்னை ஒரு படகுல ஏற சொன்னால் நான் உள்ளே போய் சென்டர் சீட்டாக பிடிச்சி உட்காந்துட்டேன். கண்மணியும் இப்போ என் பக்கத்துலேயே வந்து உட்காந்துட்டா. ஆப்ரேட்டர் போட்டை இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணார். நானும் அந்த அண்ணனை பார்த்து, என்னண்ணா இன்னும் போட்டில் இன்னும் ஆளுங்களே ஏறல, அதுக்குள்ளே வந்து போட்டை ஸ்டார்ட் பண்ணின்னு சொல்லிட்டு கேட்டால் அவரும் என்னை பார்த்து சிரிக்கிறாரு. சரியாக மாலை 5:30 மணி இருக்கும். நாங்கள் 20 மட்டுமே இருந்தோம். எப்படி இவ்வளோ பெரிய படகுல நாங்கள் 20 மட்டும் இருக்குன்னு சொல்லிட்டு யோசித்தேன். எனக்கும் இந்த இடம் புதுசாக இருக்குது. எனக்கும் இந்த ஆறு குளம் இதெல்லாம் பார்த்த அனுபவம் ரொம்ப கம்மி தான். நான் அதிகமாக பார்த்தது மெரினா பீச்சு தான். ஆனால் அவள் இருக்காளே என்னமோ தினமும் இந்த இடத்துக்கு வர மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் உட்காந்துட்ருக்காங்க. படகும் மெதுவாக நகர்ந்தது. இப்போது எங்களை சுற்றி 4 புறமும் தண்ணி தான். கொஞ்சம் தூரம் மட்டும் மேங்கோ ட்ரீஸ்லாம் இருந்துச்சு. படகும் எங்கள் மனசை போல் பொறுமையாக நகர்ந்துச்சு. ஒரு 30 நிமிஷம் போட் ரைடு போயிட்டே இருந்தோம். திடீர்னு இருள் சூழ ஆரம்பிச்சது. அனைத்து எல்லா பக்கம் இந்த வெளிச்சமும் மறைய ஆரம்பிச்சது. இருள் ரொம்ப சூழ ஆரம்பிச்சது எங்களை. படகு இப்பொழுது ஆறும் கடலும் சங்கமிக்கிற ஒரு அற்புதமான ஒரு இடத்துல வந்து பயணிச்சுட்டு கொண்டிருந்தோம். கடல் அலை வீசும் சத்தம் அப்படியே அப்படியே கிழிச்சது எங்களுக்கு. ஈர காற்றும் எங்கள் மேலே இருக்க ஈர துணியும் குளிர் ரொம்ப அதிகமாச்சு எங்களுக்கு. கண்மணியும் அவள் குளிரில் என்ன பண்ணதே தெரியாமல் அவள் கையில் விரல கோத்துட்டு போனோம். அந்த ஃபீல் இருக்கே வேறு லெவல். போட் இன்ஜின் வேறு சற்றும் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஆப்ரேட்டர் வேறு எங்களுக்கு ஆப்போசிட் சைடில் திரும்பி உட்காந்துனாரு. நான் அண்ணா என்ன கூப்பினே இருந்தேன். ஆனால் மனுஷன் இந்த பக்கம் திரும்பவே இல்லை. எனக்கு வேறு கொஞ்சம் ஷாக் ஆகிடுச்சு. நான் தனியாக இருந்தால் கூட பரவாயில்ல, இப்போ என்னை நம்பி ஒரு பொண்ணு வேறு என் கூட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயந்துட்டேன். கண்மணி என்னை பார்த்து டோன்ட் ஒரிடா பாலா, ஆல் இஸ் வெல்னு சொல்லிட்டு என் கண்ணோட கண் வைத்தான். எனக்கா என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல. ஒரு வித தயக்கத்தோடவே கண்மணி என் கண்ணை ரசிச்சிட்டு இருந்தேன். தூரத்தில் கிழக்கு கரையில் ஒரு மெல்லிய சவுண்டு ஒன்று கேட்டுச்சு. இந்த பக்கம் நிலவு வேறு அழகாக கடல் கரையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வானத்தை நோக்கி உயர்ந்துகிட்டே போச்சு. பார்க்கறதுக்கு அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அன்னைக்கு வேறு பௌர்ணமி. 2 பேரும் எழுந்து நின்று அந்த கண்கொள்ளா காட்சியை வந்து ரசித்து கொண்டு இருந்தோம். கையை மட்டும் கோத்துன்னு இருந்தால் அப்படியே தோல் மேலே வேற சாஞ்சிட்டான். திடீர்னு ஒரு சத்தம் கண்மணி ஃபோனில் இருந்து, முழுவதி நிலவை கேளடி, முழுவதும் உண்மை தானடின்னு லவ் பாட்டு ஓடுது. இது என்னோடய ஃபேவரட் சாங். ஆக்சுவலாக வேறு அந்த சாங்கில் கடல் நடுவில் பௌர்ணமி நிலவில் ஹீரோவும் ஹீரோயினும் போட்டில் டியூயட் பண்ணிகிட்டு இருப்பாங்க அந்த சாங்கில். என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு யோசிக்க தோணலை. இப்போ என் மைண்டு ஃபுல்லாக கண்மணி மட்டும்தான் இருக்கிறா. நாங்கள் வேறு உலகத்தில் இருந்த மாதிரி ஒரு ஃபீலு. அங்கே அவளும் நானும் நிலவும் ஒளியும் மட்டும்தான் இருந்தது. என்னமோ என் வாய் சொல்ல தொடங்குது, அதுக்குள்ளே அவள் வாயை வச்சு ஆஃப் பண்ணிட்டா. எனக்கே என்னை அறியாமல் ரொம்ப சந்தோஷம். பாட்டு வேறு முடிஞ்சது. என்னால் அவள் உதறி விட்டு பிரியத்துக்கு மனசே வரலை. அப்போ தான் எனக்கு ஒன்று புரிஞ்சுது, நிலவு தினமும் கடலை விட்டு பிரிகிற வழி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஆப்ரேட்டர் அவர் இடத்துக்கு வந்தார். இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணார். மெதுவாக மூவ் பண்ணார். நாங்கள் இருவரும் கை கோர்த்தபடி கரைக்கு வந்தோம். தட் லவ்லி மூமெண்ட் வாஸ் ஸ்டில் இன் மை ஹார்ட். பிறகு மெதுவாக நடந்து பைக் பார்க்கிங்க்கு வந்தோம். தேங்க்ஸ் ஃபார் மேக்கிங் த டே மோஸ்ட் மெமரபிள் கண்மணி என்று சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே விட்டா ஒரு அறை. யாராவது கேர்ள் ஃப்ரெண்டுக்கிட்ட தேங்க்ஸ் சொல்லுவாங்களா? நான் வாயவே திறக்கலையே. கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும் அடிக்கிற கை தான் அணைக்குன்னு சொல்லிட்டு. அப்படியே கன்னத்தை தேய்ச்சிக்கிட்டே ஒரு ரெசார்ட்டுக்கு சாப்பிட போனோம். ஜாலியாக எனக்கு தராமல் ஐஸ்கிரீம் சாப்பிட்னு இருந்தா. நானும் எதுக்கு வம்பு, ஆல்ரெடி வாங்கின அடிக்கு கம்முன்னு இருப்பேன்னு சொல்லிட்டு கம்முன்னு சிக்கன் சூப் சாப்பிட்டுன்னு இருந்தேன். மணி இரவு 8 ஆக போது, சீக்கிரமாக வீட்டுக்கு போகணும் என்று சொன்னேன்.
கண்மணியும் அதை காதில் வாங்குற மாதிரி தெரில. நீ நல்லா பொறுமையாக சாப்பிடு பாலா, அப்போ தான் நீ நல்லா தெம்பாக வண்டி ஓட்ட முடியும்னு சொல்லிட்டு ஒரு குண்டு தூக்கி போட்டான். இல்லை இல்லை என்னால் முடியாது, அதான் உன்கிட்ட நிறைய அடி வாங்கிட்டேன்ல, நீ தான் பைக் ஓடணும்னு சொல்லிட்டேன். வழக்கமாக நான் கண்மணிக்கிட்ட நைட் டைமில் பைக்கை ஓட்டவே கொடுக்க மாட்டேன். சரி இந்த தடவை கொடுத்தேன், அவளும் நோ சொல்லாமல் எஸ் சொல்லிட்டான். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் நான் கேட்டேன் இது என்ன லொக்கேஷன் சொல்லிட்டு. அதுக்கு கண்மணியும் மிஸ்டர் மிஸ்டர் பாலா, இது பிச்சாவரம் பாலா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். இங்கே தான் தசாவரம் கல்லை மட்டும் கண்டால் சாங் அண்டு துப்பறிவாளன் கிளைமேக்ஸ் ஷூட்டிங்கை தான் நினச்சோன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னான். நானும் ஹோ அப்படியான்னு சொல்லிட்டு வாயை பொழந்து எக்ஸ்பிரஷன் கொடுத்தேன். சட்டுன்னு கூகுள் மேப் எடுத்து வழியை பார்த்தேன். பிச்சாவரம் டு சென்னை அப்படின்னு போட்டதுக்கு 235 கிலோமீட்டர் இன் யூ வில் ரீச் அரௌண்ட் 12:30 AM கூகுள் வாய்ஸ் வந்துச்சு. நான் உடனே ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா நான் அவர்கிட்ட வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன், 12 மணிக்கெலாம் உன்னை வீட்டில் திரும்பி விட்டுறேன்னு சொல்லிட்டு. சரின்னு சாப்பிட்டு ஃபாஸ்ட்டாக ஷார்ப்பாக 8 மணிக்கெலாம் பைக்கை ஸ்டார்ட் பண்ணோம். களைப்பு தெரியக்கூடாதுன்னு வழி ஃபுல்லாக பிச்சாவரம்ல என்னென்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு பேசிகிட்டே போனோம். ஸ்பீடாக ஜஸ்ட்டு 1 ஹவரில் பாண்டிச்சேரி வந்து ரீச் ஆகிட்டோம். 170 கிலோமீட்டர் டு சென்னைன்னு போர்டு பார்த்தோம். இதே வேறு படப்படன்னு அடிச்சுட்டே இருந்தது. எதிர்காற்று வேறு இன்னும் அதிகமாக குளிர ஆரம்பிச்சது. என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுனே இருந்தேன். இது எல்லாத்தையும் சைடு மிரர்லேருந்து கண்மணி பார்த்துட்டே இருந்தா போல். டக்குன்னு கிளச்சிலேருந்து கையை எடுத்துகிட்டு என்னோடய தலையை பிடிச்சி முதுகில் சாய்ச்சிட்டான். நானும் அப்படியே கண்மணி மேலே சாஞ்சிட்டு கொஞ்சம் கூட யோசிக்காமல் அப்படியே அவளை கட்டி பிடிச்சினே போனேன். அத்தை ராத்திரி வேறையா, கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் யாருமே இல்லை. ரோட்டில் நானும் அவளை மட்டும்தான். அப்படியே இந்த ரோடு நீண்டு கொண்டே இருக்கக்கூடாதா என்று மனம் இயங்கியது. இன்னும் இறுக்கமாக அவளை கட்டி பிடிச்சேன். அப்புறமா தான் 130 கிலோமீட்டர் டு சென்னைன்னு போர்டை பார்த்தேன். அப்போ தான் நான் கொஞ்சம் சுயநிலைக்கே வந்தேன். ஆல்ரெடி 100 கிலோமீட்டர் நான் ஸ்டாப்பாக பைக் ரெடி பண்ணியிருக்கா அவள் வேறு. என்ன தான் அவள் டயர்டாக இல்லைன்னு சொன்னாலும் என் பைக்கை பற்றி யோசித்தேன். அதான் ஒரு ரெசார்ட்டாக பார்த்து பைக்கை ஸ்டாப் பண்ண சொன்னேன். சரியாக நைட்டு 9:45 இருக்கும். நானும் என் மனசில் எல்லா பெர்முட்டேஷன் அண்டு காம்பினேஷனும் போட்டு பார்த்துட்டேன். பரவாயில்ல, பிஃபோர் 12 AM போயிடலான்னு ஒரு நம்பிக்கை இருந்தது. பட் இன்னும் 130 கிலோமீட்டர் போகணுமே அப்படின்னு யோசித்தேன். 2 பேரும் காஃபி குடித்தோம். நான் இன்ஜின் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தேன். பைக்கு நல்லா ஹீட்டாக இருந்தது. அதுக்காக இன்ஜின் மேலே தண்ணியாக ஊற்ற முடியும்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணேன். லேட்டாக என் ஹார்ட் பீட் வேறு அதிகமாகிட்டே இருந்தது. கண்மணி என்னை பார்த்துட்டு பக்கத்தில் வந்து கையை பிடிச்சிட்டு ஆல் இஸ் வெல் பாலா, லேட்டானாலும் நான் பார்த்துக்கிறேன், டோன்ட் டென்ஷன் ஆகாதன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து சொன்னான். சரி நீ பைக் ஓட்டினது போதும், இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவட்ட சொன்னேன். பரவாயில்ல பாலா, நானே ஓட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் சொன்னான். பட் எனக்கு வந்து என் கேர்ள் ஃப்ரெண்டு என்னை இந்த அத்தை ராத்திரியில் பௌர்ணமி நிலவில் என்னை கட்டி பிடிச்சிட்டு வேகமாக பைக்கில் போகணுன்னு எனக்கு ஆசை இருக்காதான்னு சொல்லிட்டு கேட்டேன். ஓ சாருக்கு இப்படிலாம் கூட ஆசை இருக்கான்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே கேட்டேன். ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாமல் ஆமான்னு சொன்னேன். பைக்கையே என்கிட்டே கொடுத்துட்டா. சரி பாலா 10-20 ஆயிடுச்சு, சரி பைக்கை ஸ்டார்ட் பண்ணுன்னு சொன்னான். பைக்கை ஸ்டார்ட் பண்ண பின்னாடி உட்காந்துட்டான். நேஷ்னல் ஹைவே வந்தது. ஸ்பீடு ரைஸ் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக நார்மல் ஸ்பீடில் போனேன். பைக்கை ஸ்டார்ட் பண்ணி 10 நிமிஷம் ஆகியும் அவள் கையை கூட என் மேலே போடாமல் டிஸ்டன்ஸ் விட்டு உட்காந்துட்ருக்கா. ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சுன்னு வேறு ஹார்ட் பீட் வேறு ரைஸ் ஆகிட்டே இருக்குது. இப்போ இது வேறு என்னடா புது பிரச்சனை யோசிச்சுன்னு இன்னும் வேகமாக துடிக்க ஆரம்பிச்சிது ஹார்ட்டு. சரி இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு நானே அவட்ட பேச்சு போட ஆரம்பித்தேன். என்ன கண்மணி, எல்லாம் நல்லா தானே போயிட்டுருக்கு, எதுக்கு இந்த கேப்புன்னு சொல்லிட்டு கேட்டேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம பயணம் முடிய போகுது கண்மணி, ஏன்டி இப்படி அமைதியாக வரேன்னு சொல்லிட்டு கேட்டேன். கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அப்புறமா என்னை கட்டி பிடிச்சிட்டு வந்தா. என்ன தான் அவள் கட்டி பிடிச்சது நல்லா இருந்தாலும் கண் கலங்கிட்டே வேறு வந்தா. பைக் ஸ்பீடு குறைஞ்சது, ஆனால் என் ஹார்ட் பீட் இன்னும் அதிகமாச்சு அவள் அழுத பார்த்து. வண்டியை ஓரமாக நிறுத்திட்டு என்னாச்சு கண்மணி, ஏன் அழறேன்னு சொல்லிட்டு கேட்டேன். அப்போவும் அமைதியாக தான் இருந்தா. வண்டியை ஓரம் நிறுத்திட்டு நான் வண்டி போகிற பாதையில் நடு ரோட்டில் வந்து உட்காந்துட்டேன். நீ இப்போ பேசலாம், நான் இந்த இடத்துல எந்திரிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துதான். அதை பார்த்துட்டு ஓடி வந்து விட்டா பாருங்க திரும்பியும் ஒரு அறை. திரும்பவும் நான் எதுவுமே பேசலை. வண்டியை ஸ்டார்ட் பண்ணோம், கிளம்ப ஆரம்பித்தோம். ஆனால் இந்த தடவை கண்மணி பேச ஆரம்பித்தான். இந்த ட்ராவல் முடிய போகுதுன்னு நினச்சி உனக்கு ஃபீலிங்காக இல்லையா பாலான்னு என்னை பார்த்து கேட்டா. பைக்கோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு எனக்கு என்ன கண்மணி வருத்தம், இதுன்னா இதோட முடிய போகுதுன்னு கேஷுவலாக சொன்னேன். அப்புறம் அவட்ட நான் கேட்டேன், சரி உனக்கு எப்படி இந்த இடம் தெரியும், எப்போ இந்த இடத்த நீ பிளான் பண்ணன்னு சொல்லிட்டு கேட்டேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடியான்னு சொல்லிட்டு அவட்ட கேட்டேன். அதுக்கு கண்மணி சொன்ன பதிலை கேட்டு வண்டி ஸ்பீடு மட்டும் இல்லை, என் ஆட்டே நின்றுடுச்சு. 8 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த நாளுக்காக நான் பிளான் பண்ணி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் மிஸ்டர் பாலான்னு சொல்லிட்டு சொன்னதுமே நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். எப்படிடி 8 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இது பாசிபிள்னு சொல்லிட்டு கேட்டேன். அவள் கேட்டா, பாலா உங்கள் காலேஜில் ஐவி போனீங்கல்ல ஞாபகம் இருக்கா, இது என்னடி கேள்வி, இன்ஜினியரிங் காலேஜினாலே
ஐவி கூட்டு போகிறதுலாம் சாதாரண விஷயம் தான்னு சொன்னேன். என்னுடைய காலேஜ்லேயும் ஐவி கூட்டு போனாங்க பாலா. நான் ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது பிச்சாவரம் வந்தேன். நானும் அப்போ நக்கலாக கேட்டேன். அதோட ரிஃப்ளெக்ட் தானே இது அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலாக கேட்டேன். எஸ் பாலா, பட் சின்ன வித்தியாசம் இருக்குது. என்னன்னு சொல்லிட்டு நானும் கேட்டேன். இங்கே நான் ஃபஸ்ட் டைம் வரும்போது எனக்கு எதுவுமே தெரியாது. பிக்சர் சப்போர்ட்டோட தான் வந்தோம். அவங்க சொல்கிற இடத்துக்கு தான் போனோம். அவங்க பர்மிஷன் இல்லாமல் எங்களால் எதுவுமே சுற்றி பார்க்க முடியாது. ஒரு ஃப்ரீடம் கூட இருக்காது அப்போ அப்படின்னு சொன்னான். ஆனால் எனக்கும் இந்த ஆறோ கடலும் சங்கமிக்கிற இடத்த கொஞ்சம் நெருங்கி பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. எங்கள் லேடி லெக்சர்கிட்ட இதை பற்றி அப்போ சொன்னால் எதனா திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு நான் சைலண்ட் ஆகிட்டேன். இருந்தாலும் நான் எங்கள் ஹெச்ஓடி கிட்ட நான் கேட்டு பார்த்தேன். மேடம் அந்த இடத்துக்கு போகணுன்னு சொல்லிட்டு ஆசையாக இருக்குது மேடம்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்களும் முடியாது சொல்லியிருந்தாலும் நான் எதுவும் கோச்சின்னு இருக்க மாட்டேன். பட் அவங்க சிரிச்சுட்டு நீ இந்த இடத்துக்குலாம் நீ கல்யாணம் பண்ணிவிட்டு உன் ஹஸ்பண்ட் கூட ஹனிமூன் போகும்போது வாமான்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே சொன்னாங்க எல்லோரும் முன்னாடி. பசங்க சும்மாவே கலாய்ப்பாங்க. இப்படி சொன்னதும் எல்லோரும் சிரிச்சிட்டாங்க பாலான்னு அந்த சொல்லும்போது நான் கையை கெட்டியமாக பிடிச்சிக்கிட்டேன். உடனே எங்கள் ஹெச்ஓடி பார்த்து நான் ஒரு வார்த்தை சொன்னேன். நீங்கள் என்ன வேணால் எனக்கு கிண்டல் பண்ணி சொல்லலாம். கண்டிப்பாக ஒரு நாள் நான் இந்த இடத்துக்கு நான் வருவேன்னு சொல்லிட்டு சொன்னதுமே எல்லோரும் அங்கே இருந்தவங்க எல்லாருமே வாயடைச்சி போயிட்டாங்க. எப்போ அவங்க சுற்றி இருந்தவங்க ஹெச்ஓடி பசங்கள்லாம் ஷாக் ஆன மாதிரி இவன் சொல்கிறத கேட்டால் நமக்கே ஷாக் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருந்தேன். அவள் சொல்கிறான், அன்றைக்கே நான் முடிவு பண்ணிட்டேன் இந்த இடத்துக்கு நான் வரணும்னு சொல்லிட்டு சொல்லுங்க ஸ்டன் ஆகிட்டேன். பொண்ணுங்க ரிவேஜ் எந்த அளவுக்கு இருக்கும் என்று எனக்கு இப்போ தான் புரியுது. இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்னன்னு கண்மணி கேட்டா, ஆமாம் உங்கள் ஹெச்ஓடி உன்னை கல்யாணம் பண்ணிட்டு ஹனிமூனுக்கு தானே வர சொன்னாங்க, இப்போ ஏன் இங்கே வந்தேன்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். எப்போ உன் கண்ணோட கண் வச்சு உன் கையை பிடிச்சிட்டு நான் நடந்தனோ அப்போயே நீ என் ஹஸ்பண்ட் என்கிட்ட பாலான்னு சொல்லிட்டு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதை கேட்கும்போது. இப்போ அவள் அதை சொன்னதுமே எனக்கு அந்த ஃபீல் எப்படி இருந்துச்சுன்னா, அவள் எனக்கு ப்ரொப்போஸ் பண்ணும்போது எப்படி இருந்ததோ அதே ஃபீல் எனக்கு திரும்பவும் கிடச்சிது. ரிப்பீட்டு தான் இருந்தாலும் சொல்கிறேன், என் கண்மணி ஒரு அழகான தேவதை. நானும் இதெல்லாம் கேட்ட சந்தோஷத்தில் அவளும் நானும் கட்டி பிடிச்சிட்டே பைக்கில் வேகமாக சென்னைக்கு வந்துட்டோம். கரெக்டாக டைம் 11:45 ஆச்சு. சென்னை மாநகராட்சி உங்களை அன்புடன் வரவைக்குதுன்னு போர்டை பார்த்தேன். அடுத்த 10 நிமிஷத்தில் கரெக்டாக சொன்ன மாதிரியே கண்மணி வீட்டில் அவள்கிட்ட சொன்ன டைமுக்கு அவளை ட்ராப் பண்ணிட்டேன். மனசில் இப்போ தான் ஒரு தெம்பு. கண்மணியும் என்னை கட்டி பிடிச்சிட்டே வந்தாளா, இப்போ என்னை விட்டு பிரிய போகிறா. பைக்கை விட்டு இறங்கி நின்று ஹவ் டு யூ ஃபீல் கண்மணின்னு திரும்பவும் கேட்டேன். ரொம்ப அழகான நாள் தான் பாலா. இந்த நாளை என்னால் மறக்கவே முடியாது. இது ரொம்ப முக்கியமான மெமரிஸ் ஒன்றுடா என் அன்புள்ள கனவான்னு சொன்னதுமே, கனவாவா, என்னடா நம்மளை கனவுன்னு சொல்கிறான்னு சொல்லிட்டு இது கனவா நிஜமான்னு பார்க்கறத கிள்ளி பார்த்தேன். கிள்ளிலாம் பார்க்காத கனவா இது நிஜம்தான்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே என்னை கிட்ட வந்து ஹக் பண்ணி ஒரு கிஸ் கொடுத்தா. எனக்கா அவளையும் அவள் அணைப்பையும் பிரியவே மனசே இல்லை. அவளும் பாய் சொல்லிட்டு போயிட்டா. அவ்வளோதான் எங்கள் இந்த அழகான பயணம். நம்ம பாலா கண்மணி லைஃப்பில் நடந்த மாதிரி உங்கள் லைஃப்லேயும் எதனா மெமரபிளான மூமெண்ட் இருக்கும். அதை நம்மக்கிட்டேயும் நம்ம சேனல்லையும் நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா நம்ம இன்ஸ்டா ஐடிக்கு டிஎம் பண்ணுங்கள். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.